ஹலோ மிஸ், இன்னைக்கு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். பாவம் அந்த மேடம் ஒரு மாதமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் இனிமேல் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா நோட்டில் எழுதி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா கமெண்ட்ஸ் வரனால பழைய ப்ரீவியஸ் வீடியோவில் போய்ட்றனால நமக்கு மறந்துடுது. இனிமேல் ரெக்வஸ்ட் நான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறேன். பட் எனக்கு அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குடா. ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் கேட்குறாங்க, நான் அக்செப்ட் பண்ணி போட்டுட்டேன்னா அதை போட்டக்கப்புறம் அந்த அவங்க பார்க்குறதே இல்லை. அவங்க கேட்ட ரெக்வஸ்ட்டு இதை நான் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் நான் எல்லாரையும் சொல்லலை. அந்த கமெண்ட்ஸில் நான் பார்ப்பேன், அந்த ஐடியை பார்த்துப்பேன். ஏன்னா இவ்வளோ தான் ரெக்வஸ்ட் போட போகிறேன்னு நமக்கு தெரியும். அந்த ஐடி நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. அதனால எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். இவ்வளோ அவங்க சொல்கிறாங்களேன்னு நம்மளும் ரெக்வஸ்ட் போடுறோம். பட் அவங்களே பார்க்கலன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாலும் எனக்கு போட கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கும் சில பேர் என்ன இவங்க போடவே மாட்றாங்க அந்த மாதிரி ஏதாவது நினச்சிப்பீங்களோன்னு வேறு ஒரு பயம். அதனால தான் நான் மோஸ்ட் ஆஃப் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதில்ல. இப்போதைக்குன்னு சொல்லியிருந்தேன் நிறையா இருந்துச்சு அப்படின்னு. சரி பாவம் இந்த பொண்ணு முடி எப்போ போடுவீங்க அது நான் அப்புறம் தான் பார்த்தேன். ஆமாம்ல, இது 1 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த ரெக்வஸ்ட் வந்துச்சு. 1 மாதம் இல்லை 2 மாதம் இருக்கும். சரி போட்டுருவோம். நான் சொல்லியிருந்தேன், நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஜங்குக்குன்னு ஒரு ஒன் ஷாட் போடும்போது அது உன்னோட ஒன் ஷாட்டாக தான் இருக்கும், உன்னோட ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் போட்டுட்டேன். அவள் பேர் மறந்து போச்சு. ஸோ ஆனால் ஐடி பேர் விஜய்ன்னு இருந்துச்சு. ஐடி பேர் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் ஹாப்பி பொங்கல் அம்மூஸ். என்னோட அம்மூஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். டைட்டில் பார்த்தீங்கன்னா வென் யுவர் ஸ்கூல் க்ரஷ் இஸ் யுவர் லைஃப் பார்ட்னர். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இயர்லியாகவே ஒரு 6 o'clock கிட்ட வீட்டுக்கு வர்றீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் 2-3 பேர் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருக்க மாதிரி செப்பல்ஸ்லாம் கிடக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக உள்ளே போகிறீங்க. நம்ம வீட்டுக்கு யார் இவ்வளோ பேர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக உள்ளே போகிறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா ஒரு 4-5 ஆன்ட்டிஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அம்மா நான் வந்துட்டேன். வந்துட்டா இவ தான் என் பொண்ணு, பேர் ஒய்யன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பிட்டு இந்த ஆன்ட்டிஸ்க்கு எல்லாருக்குமே ஹாய்னு மட்டும் ஜஸ்ட்டு ஹாய் மட்டும் சொல்கிறீங்க. ஏன்னா யாருன்னே உங்களுக்கு தெரியல. அப்போலாம் அவங்க சொல்கிறாங்க, ஒய்யன்மா போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கீழே வா. சரிம்மா, இதெல்லாம் யார்? அதுவா, இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதான் நான் இப்படி நிற்கலே பார்த்துட்டாங்களேம்மா, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என்னை பார்த்து என்னம்மா செய்ய போகிறாங்க? போடி, சும்மா ஏதாச்சும் கிராஸ் கொஷின் கேட்டிருக்காம போ, அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரி இதுக்கு மேலே நமக்கு மரியாதை இல்லை, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ்லாம் ரூமில் வச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக வர்றீங்க. ஸோ கீழே வர்றீங்க. நீங்கள் நிற்கிறீங்க. அப்போலாம் ஒரு ஆன்ட்டி சொல்கிறாங்க, உட்காருமா, எதுக்கு நின்றுட்டுருக்க, பாவம் ஆஃபீஸில் எல்லா வேலையும் பார்த்துட்டு டயர்டாக வந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி, நான் நிற்கிறேன். அப்படிலாம் இல்லைடா, உட்கார் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அவங்களே ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. அப்போலாம் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவங்கள திரும்பி பார்க்குறீங்க. அப்போலாம் அந்த ஆண்டி, என்னடா இந்த ஆண்டி நம்மளே இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கே, என்ன ஏதுன்னு யோசிக்கிறியா? ஐயோ அப்படிலாம் இல்லை ஆண்டி, எனக்கு தெரியாதா, நீ அதான் யோசிக்கிற, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் 2 பேரும். நாங்கள் காலேஜ்லாம் ஒன்றா தான் படித்தோம். பட் நானும் உங்கள் அம்மா அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, ஜஸ்ட்டு கிளாஸ்மேட். பட் இப்போ தான் எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு, என் பையனுக்கு ஒன்று என் பொண்ணு கேட்கலான்னு நினச்சிட்டு அதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக்கடாக உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அவங்க சமாளிக்கிற விதமாக சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள்
பொண்ணு கேட்க போகிறீங்களா? உங்கள் பையனுக்கா? ஆமாடா, உன்னை பொண்ணு தான் கேட்க வந்திருக்கேன். கேட்டுட்டேன். உங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டா. உனக்கு மாப்பிள்ளை ஃபோட்டோ தந்துட்டு போகிறேன். நீ பாரு, கண்டிப்பாக உனக்கு அவனை பிடிக்கும். அவனை பற்றி வேணா நீ யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கோ. உங்கள் அம்மா சார்பிலையும் விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு எல்லாமே இருக்குல்ல. ஸோ விசாரித்து தான் யாராக இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் நானுமே என் பையனை பற்றி பெருமையாக ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவனை கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ரொம்ப கோவம்லாம் படமாட்டான். கொஞ்சம் சைலண்ட் கேரக்டர் தான். பார்த்துக்கோ, இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்து கவரில் கொடுக்குறாங்க. அது வந்து ஃபுல் ஃபோட்டோ. நீங்கள் வந்து ஸோ அந்த ஃபோட்டோ வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்போயில் அவங்க என்ன மாப்பிள்ளையை பற்றி நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் என் பையனை பற்றி. ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு கூட கேட்க மாட்ற. அது மாப்பிள்ளை உங்கள் பையன் பேர் என்ன ஆண்டி? நான் கேட்டக்கப்புறம் கேட்குறியா? அப்படிலாம் இல்லை, நானும் அதிகமாக பேச மாட்டேன் அதான். ஓ, அப்போ ஓகே. இங்கே பாருடி, உன் பொண்ணு 100% எனக்கு ஓகே. இவளும் வாயை திறக்க மாட்டான், என் பையனும் வாயை திறக்க மாட்டான். நல்ல கப்பிள்ஸ், சைலண்ட்டான கப்பிள்ஸ். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சண்டை இண்டன்னு எதுவுமே இங்கே 2 பேருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லி வந்து சிரிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு லிட்டில் பைட் ஷாக். என்னடா, நம்ம வந்து ரெகுலராக எப்போதும் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரோம், திடீர்னு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கையில் ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. இவங்களாவே எல்லாத்தையும் பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிட்டில் பைட் வந்து குழப்புது. அப்போல நீங்கள் ஆண்டி, நான் திரும்பவும் கேட்குறேன்னு கோச்சிக்கிறாதீங்க, உங்கள் பையன் பேர் என்ன? ஐயோ, என் மருமகளை பற்றியா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு. என் பையன் பேர் ஜியான் ஜங்குக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பேரை கேட்கையில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியராக கேட்கல. ஆண்டி, என்ன பேர் சொன்னீங்க? திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்கள். அதுவா, ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக். ஆமாடா, ஜியான் ஜங்குக் தான். என்ன பேரை நீ திரும்பி திரும்பி சொல்லி பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, சொல்லி பார்த்தேன், வாய்க்குள்ள வரல தான். ஜியான் ஜங்குக், இது அவனோட பேராச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எந்திரிக்கிறீங்க. அப்போல வந்து ஸோ ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க, எங்கம்மா போகிற? மாப்பிள்ளை பேரை கேட்டக்கப்புறம் ஓடுற? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் போய் மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்துடுறேன். அதை இங்கே உட்காந்து பார்க்கலாமே. அது இல்லை ஆண்டி, நான் தனியாகவே போய் பார்த்துக்கிறேன். ஓ, சரி, இங்கே இருந்தால் ஏதாச்சும் ஓட்டிகிட்ருப்போன்னு ஓடுறியாக்கும். சரி, போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் குடுன்ட்டுன்னு உங்கள் ரூமுக்கு வந்து ஓடி போகிறீங்க. ஸோ போன சீருக்கு வந்து ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு லாங் ப்ரீத் எடுக்கிறீங்க. ஜியான் ஜங்குக், ஒருவேளை அவனாக இருக்குமோ? அந்தளவுக்குலாம் நமக்கு லக் அடிக்க சான்ஸே இல்லையே. மேபி அவனாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வந்து அதில் ஜேகேயோட ஃபோட்டோ இருக்குது. அவர் அவ்வளோ க்யூட்டாக வந்து இருக்கார். இந்த ஸ்மைல், இந்த சிரிப்பு அவனோட சிரிப்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரூமே வந்து சர்ச் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஓல்டு ஃபோட்டோவுக்காக ஃபைனலி அந்த ஃபோட்டோவுமே கண்டுபிடிச்சி எடுத்துடுறீங்க. ஒரு வேலையாக எடுத்துட்டேன். ஆனால் ஓப்பன் பண்ண தான் பயமாக இருக்குது. எங்கள் பழைய மெமரிஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுமோன்னு. பட் அவனாக இருந்துச்சுன்னா இந்த உலகத்திலே லக்கியஸ்ட் கேர்ள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 10th ஆனுவல் அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தீங்களா, குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவும் ஜேகே ஃபோட்டோவுமே பக்கத்தில் வச்சு வந்து பார்க்குறீங்க. நல்லா வந்து நீங்கள் உங்கள் கண்ணை ஜூம் பண்ணி வந்து பார்க்குறீங்க. பிகாஸ் அது ரொம்ப பழைய ஃபோட்டோவாக இருக்கும்ல.
நல்லா க்ளோஸ்அப் பண்ணி வந்து பார்க்குறீங்க. 2 ஸ்மைலும் ஒரே ஸ்மைல் தான். அந்த ஜான் ஜங்குக் தான் இந்த ஜான் ஜங்குக். வயசு என்னென்னு அந்த ஆன்ட்டிகிட்ட கேட்காம விட்டுட்டேனே. வயசு மட்டும் ஒரே வயசாக இருந்துச்சு. கன்ஃபார்ம் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேகமாக வந்து கீழே வந்து ஸ்டெப்ஸில் வந்து இறங்குறீங்க. எல்லா ஆன்ட்டிஸுமே வந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ இல்லை ஜங்குக்கோட அம்மா, என்னம்மா என் பையன் ஃபோட்டோவை பார்த்தியா, பிடிச்சிருக்கா? அது அது ஆன்ட்டி சொல்லுடா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அதானே, என் பையனை யாருக்காவது பிடிக்காம போகுமா என்ன? ஆன்ட்டி சொல்லு. அது உங்கள் பையன் ஏஜ் என்ன? உன் வயசு தான்டாமோ, உன் வயசு தான் அவனுக்கு. அப்படியா, சரி ஆன்ட்டி. உங்கள் பையனுக்கு என்னைய அவனுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்கும். இந்தா உங்கள் அம்மா கிட்ட ஃபோட்டோ தான் வாங்கிட்டு போகிறேன். நான் போயிட்டு வீட்டில் அங்கிள்கிட்ட இதை பற்றி பேசிவிட்டு அவன்கிட்டையும் கேட்டுட்டு சீக்கிரமாக சொல்கிறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லவே உங்கள் ஃபேஸ் லைட்டாக டல் ஆகிடுச்சு. இன்னமே தான் போய் அவன்கிட்ட கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஓகே ஆண்டி, சரிம்மா நான் கிளம்புறேன், பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. அப்போலாம் உங்கள் அம்மா வந்து, என்னடா பையனை பிடிச்சிருக்கா? அவள் காட்டினா ஃபோட்டோ அழகாக இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், என்ன கொஞ்சம் சைலண்ட் டைப் தானா, உனக்கும் அவனுக்கும் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு, ஐயோ மாடியில் துணிக்காய போட்டிருந்தேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியே நிற்கிறீங்க. சைலண்ட் டைப்பா? அது நானா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் எவ்வளோ துருன்னு இருந்த பொண்ணு, அந்த ஸ்கூல் லைஃப்க்கு அப்புறம் அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவன் மட்டும் ஓகே சொல்லிட்டான், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. ஒரு 2 days வந்து இப்படியே வந்து போகுது. ஸோ அப்போயே ஜங்குக் அம்மா கிட்டேருந்து கால் வருது உங்கள் அம்மாவுக்கு. நீங்கள் தான் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ, யார்? டே அம்மு, நான் தான் ஜங்குக் அம்மா பேசுகிறேன், அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. சொல்லுங்க ஆண்டி. அம்மா குளிச்சிட்ருக்காங்க, நம்பர் சேவ் பண்ணல போல, அதான் யாருன்னு தெரியல. சரிடா பரவாயில்ல. இது அம்மா என்றைக்கு ஃப்ரீயாக இருக்காங்க, வீட்டில் எல்லோரும் எப்போ இருப்பீங்கன்னு கேட்டு சொல்கிறியா? சரி ஆண்டி. எதுக்கு? முதல்ல நீ ஃப்ரீயாக இருப்பியா? நான் ஃப்ரீயாக தான் ஆண்டி இருக்கேன். நாளைக்கு? நாளைக்கு ஃப்ரீ தான் ஆண்டி. ஏன் எங்கேயாச்சும் வெளில போகணுமா? வெளியில் போகணுமான்னு இல்லை, உடனே பொண்ணு பார்க்க வரோம். என்ன சொல்கிறீங்க? பொண்ணு பார்க்க வரீங்களா? ஆமாம், அன்றைக்கி நான் மட்டும் என் மருமகளை பார்த்தேன், நாளைக்கு ஃபேமிலியோடு வந்து பார்க்க போகிறோம், அதான். அதெல்லாம் ஓகே ஆண்டி. உங்கள் பையன் என்ன சொன்னார்? அவன் ஓகே சொல்லிட்டான். ஓகே சொல்லாமல் போவானா? சரிம்மா எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ரியலி? உண்மையாக அவர் சொன்னாரா? அவன் தான் சொன்னான். வேணா ஃபோனை கொடுக்குறேன், கேட்குறியா? அதெல்லாம் வேணாம் ஆண்டி. நான் அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லிவிட்டு அம்மாவை கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேனிக்காக வந்து பேசுகிறீங்க. அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கே இதை நம்ப முடியல. ஜங்குக் என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லிட்டானா? என்னால் நம்பவே முடியலையே. இது ட்ரீமா? ஒரு லாங் ட்ரீமில் இருக்கேன் நான், இல்லை நிஜந்தானா? என்னாலேயே நம்ப முடியலையே நடக்கிற விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுக்குள்ளே வந்து யோசிக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா கிட்ட வந்து இதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து நார்மல் வியர் தான் வந்து வியர் பண்ணியிருக்கீங்க. இந்த சாரீ ஈரிலாம் இல்லை, நார்மலாக வியர் பண்ணி ஸோ நார்மலாக வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு சும்மா நார்மலாக வந்து இருக்கீங்க. பிகாஸ் ஜங்குக் வந்து நேச்சுரல் லவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்கனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாலாம் எதுவுமே பண்ணலை. கார் சவுண்ட் வந்து கேட்குது. நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறேன். ஃபோட்டோவில் ஓகே இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு இருந்தாலும்
நேரில் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து இறங்கி போகிறீங்க. பார்த்தா வந்து ஜாங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் மட்டும் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து போயிட்டு வந்து நிற்கிறீங்க. வாமா உட்கார் வா. இருக்கட்டும் பரவாயில்ல ஆண்டி. என்னங்க இதான் பொண்ணு பாருங்க, அழகா இருக்கால? என் மவனுக்கு ஏற்ற பொண்ணு தான். ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. நீங்கள் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் வாசலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் நோட் பண்ணுறாங்க. டேய் அவன் வந்துடுவான், வெளியில் ஒரு கால் பேசிகிட்ருக்கான், வாசலே பார்த்துட்ருக்காத, உட்காருவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க டக்குன்னு இப்படி சொல்லவும். நீங்கள் போயிட்டு வந்து சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. அப்போ ஜங்குக் வந்து என்ட்ரி ஆகுறாரு. அவர் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் வந்து பறக்குது. ஆஃப்டர் எ லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஸோ அந்த ஒரு டயலாக் வரும்ல, ஸ்கூல் பையன் மூஞ்செல்லாம் போயிட்டு தாடி மீசை, அது 96ல் ஒரு டயலாக் வரும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸ்கூல் பையன் ஃபேஸ்லாம் போயிட்டு எவ்வளோ பெரிய பையனா, ஒரு மேனா என் முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் எனக்கு அவனை இன்ச் பை இன்ச் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவனுக்கு நான் யாருன்னு கூட தெரியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்ட்குள்ளே வந்து ஓடுது. ஜங்குக் வந்து அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்போல ஜங்குக்கோட அம்மா, டேய் இதாண்டா நீ கட்டிக்க போகிற பொண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஜங்குக் வந்து உங்களை ஏறிட்டு வந்து பார்க்குறாரு. உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகுது. அவர் கேஷுவலாக வந்து ஒரு வார்மாக வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களுமே தாங்கிட்டே வந்து பேக் ஸ்மைல் வந்து பண்ணுறீங்க. ஸோ அப்போல ஜங்குக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மிஸ் வயன், நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பேசிடுறேன். ஆனால் இங்கே பேச முடியாது, எனக்கு கொஞ்சம் பர்சனலாக உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து பெக்கன்னு முழிக்கிறீங்க. அப்போல ஜங்குக்கோட அம்மா, டேய் என்னோட பர்சனலாக பேச போகிற, ஏதாச்சும் சொல்லிட்டு வச்சிடாதடா. அப்படிலாம் இல்லை, இருங்க. ஓயன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட கொஞ்சம் நேரம் தனியாக பேசுகிறீங்களா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அவர் கூட வந்து வீட்டுக்கு பேக் சைட் கொல்லைவாசல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு வந்து போகிறீங்க. அவர் வந்து சைலண்ட்டாக வந்து நிற்கிறாரு. நீங்களுமே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக், என்னங்க வந்ததுலேருந்து சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க, எதுவுமே கேட்காம? நீங்கள் தானே பேசணுன்னு கூப்பிட்டீங்க, அதான். அது ரைட் தான், பட் இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக நிற்கிறோமே, என்னங்க பேசணுன்னு கூப்பிட்டீங்களே அப்படின்னு கூட கேட்காம நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. சரி என்ன பேசணும்? வரேன். இங்கே பாருங்கள், ஐம் சச் எ சைலண்ட் கேரக்டர். நான் இப்போ கொஞ்சம் துருன்னு பேசுகிறேன்னா, சரி லைஃப் பார்ட்னர் ஆக போகிறீங்க, கொஞ்சமாவது உங்ககிட்ட ஓப்பனாக பேசணுன்னு தான் பேசுகிறேன். அம்மாவும் சொன்னாங்க நீங்களும் சைலண்ட்டுன்னு, ஆனால் நீ சைலண்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை வந்து லைட்டாக ஷாக்கடாக பார்க்குறீங்க. அப்போல அவர், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஓய் என்ன சைலண்ட்டாக இருக்க மாதிரி அப்படின்னு நடிக்கிறியா? உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டி, இந்த ஸ்கூலில் தான் என் கிளாஸ் தானே நீ அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இவன் நம்மள இவ்வளோ ஞாபகமாக இந்த ஸ்கூலான்னு கேட்குறான், அப்போ இவனுக்கு கண்டிப்பாக நம்மள ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன உன் பேர், உன்னோட ஃபோட்டோவை பார்க்கல நீ கண்டுபிடிச்சிட்டனா நீ தான் அப்படின்னு. ஒய்யன் தானே, இந்த ஸ்கூலில் என் கூட 10th நீ தானே படித்த, அப்போல நீ ஆடுவி ஆட்டம் துருன்னு வாயை மூடாமல் பேசிகிட்ருப்பியே, அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பல டைம் என்னை நீ இரிட்டேட்லாம் பண்ணியிருக்க, ஆனால் இப்போ என்னென்னா அமைதியாக இருக்க. என்ன உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியா?
அப்படிலாம் இல்லை, அது வந்து ஒரு சின்ன வயசு, அதனால துருதுருன்னு இருந்தேன். போக போக எல்லாமே மாறுறதானே. ஓ, மாறுறது. ஆ, நம்பிட்டேன் மேடம், நம்பிட்டேன். ஆமாம், எப்படி என்னைய ஞாபகம்லாம் வச்சுருக்கீங்க? அது எப்படி உன்னைய மறக்க முடியும்? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்படியா? நான் எப்படி கேட்குறேன்னா, லைஃப்பில் 2 பர்சனை மறக்கவே முடியாது. ஒன்று ஸ்பெஷல் பர்சன், இன்னொன்று வந்து நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ண பர்சன், பேட் பர்சன். அந்த விதத்தில் நான் உங்கள் மனசில் எங்கே இருக்கேன்? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, பேர்டு ஸ்பெஷலு அப்போல்லாம் இல்லை. ஜஸ்ட் என் கூட படித்த ஒரு பொண்ணு, கிளாஸ்மேட், என்னை இரிட்டேட் பண்ணுற ஒரு பர்சன், எனக்கு அவளை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. அப்படிங்கிற பர்சனில் தான் அவனை ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகுது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அதான் பிடிக்காத பர்சன் சொல்கிறீங்கள, அப்போ எதுக்கு மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டீங்க? பிடிக்காதுன்னா எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஸ்டேஜில் எனக்கு பிடிக்கல, பட் இப்போ பிடிக்குமோன்னு தோணுது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஓகே சரி, எனக்கு லேட் ஆகிடுச்சு, அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாங்க, பொண்ணை வந்து நீ பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னு. இதை பற்றி கேட்குறதுக்காக தான் நான் பர்ஸ்னலாக வந்து மீட் பண்ணேன். அம்மா கண்டிப்பாக கேட்பாங்க அவன் என்ன சொன்னான், என்ன பேசினான் அப்படின்னு. சும்மா நார்மலாக ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிக்கோ. அண்ட் நீ மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க்குக்கு போகணுன்னு அவ்வளோ நீட்லாம் கிடையாது. மேபி உனக்கு போக பிடிச்சிருந்துச்சுன்னா நீ கன்ஃபார்ம் போய்க்கோ, ஓகே? இல்லை போக முடியாது, எனக்கு போக பிடிக்கலனாலும் இட்ஸ் ஓகே. உன்னை யாருமே அந்த விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கோ, அண்ட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வந்து போயிட்டாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இந்த மூஞ்சி விடியாதவனை கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பாடுபட போறியோ தெரில ஓயேன். சரி, என்ன செய்கிறது, இருந்தாலும் நான் லக்கியஸ்ட் கேர்ள் தான். என்னோடய ஸ்கூல் க்ரஷ்ஷை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அவர் பெர்மிஷன், அவருக்கு பிடிச்சினா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி யாரும் என் தலையில் கட்டி வைக்கல. அவருக்கும் இதில் ஓகே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டாவது நம்ம மேலே இருக்குல்ல, இது போதும். அப்படியே க்ரஷ் இதை அப்படியே லவ்வாக டெவலப் பண்ணி அப்படியே ஒரு ஒய்ஃபாக, அவருக்கு பிடிச்ச ஒய்ஃபாக மாறிடணும். ஐயோ கடவுளே, அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறீங்க. எல்லாருமே பேசிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. நீங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போலாம் இந்த ஆல்பம், அந்த குரூப் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணில் வந்து தெரியுது. ரொம்ப ஸ்வீட் மெமரிஸில் அது. சந்தோஷமாக இருந்த நாள், இவன் பின்னாடி சுத்தாத நாளே இல்லை. எப்படா வருவான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அண்ட் அதுக்கு ஈக்குவலாக ஹர்ட்டாகவும் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே வந்து உங்களுக்கு 10th லைஃப் வந்து ஃப்ளாஷ்பேக் ஆகுது. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். இது வந்து உங்களோட 10th லைஃப், உங்களுக்கு 15 வயசு ஆகுது. நீங்கள் மார்னிங் எப்போதும் போல் வந்து கிளம்பி வந்து ஸ்கூலுக்கு போவீங்க. உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் துருன்னு இருக்க ஒரு பொண்ணு. பட் நம்ம ஜேகே அப்படியே ஆப்போசிட், ஒரு சிடுமூஞ்சினே சொல்லலாம். எப்படின்னா ரொம்ப சைலண்ட் கேரக்டரு, அப்புறம் வந்து கிளாஸ் டாப்பர், அதிகமாக யாருக்கிட்டேயும் பேச மாட்டார், ஒன்று சொல்கிற கேரக்டரு. சாரோ மிஸ்ஸோ என்ன கேட்டாலும் உடனே பதில் சொல்கிற ஒரு கேரக்டரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம கிளாஸில் ஒரு டாப்பர்னு ஒரு ஆள் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர். எப்போதுமே மார்னிங் சீக்கிரமாக வந்து கிளம்பி வந்து போயிடுவீங்க அவரை பார்க்குறதுக்காகவே. கிளாஸில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இவன் இன்னும் வரல, எப்போ வருவான், இந்த டயத்துக்கெலாம் அவன் நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசலை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஐயோ, என் செல்லக்குட்டி வந்துருச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்து ரசிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து வந்து ரசிச்சிட்ருக்கீங்க. அவர் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் உட்காந்து படிச்சிட்ருக்காரு. எப்போ பாரு படிச்சுட்டே இருக்கானே, இவனுக்கு போரே அடிக்காதா? இவன்கிட்ட எப்படி என்னோடய க்ரஷ் இதை வந்து நான் சொல்லி அப்புறம் நான் லவ் ஆக்கி, அவனுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்கவும் செய்யாது, அது ஒரு சைடு வேறு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வந்து நார்மலாக வந்து திரும்புகிறாரு, நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை லைட்டாக முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு திரும்பிடுறாரு. இவளுக்கு எப்போ பாரு இதே ஒரு வேலையாக போச்சு, எப்போ பாரு திங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருக்கா, வேறு வேலையே இருக்கா, அதை படிக்கவே மாட்டாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஒவ்வொரு பெஞ்சாக போயிட்டு அவருக்கு நேராகவே வந்து உட்காந்துடுறீங்க. ஸோ வேறு பெஞ்சில் அப்படியே ஆப்போசிட் பெஞ்சில் அவர் அப்படியே ஓரக்கல்லில் வந்து பார்க்குறாரு. இவளுக்கு இதே வேலையாக போச்சு, இன்னும் இப்படி முன்னாடி வந்து உட்காந்துட்டா, கிளாஸில் வேறு இன்னும் எவனும் வரல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புக்கையும் உங்களையும் மாறி மாறி வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து எந்திரிக்கிறீங்க. ஜஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு சங்குக்கா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் என்ன என்ன வேணும்? ஏ கூப்பிட தானே செஞ்சான், இப்போ எதுக்கு வல்லுன்னு விழுகிறா? இல்லை நான் படிச்சுட்ருக்கேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நீ படி, நான் உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணல, எனக்கு ஒரே ஒரு சம்பளம் டவுட் இருக்கு, அதை மட்டும் கிளியர் பண்ணுறியா? அது அது நான் படிச்சுட்ருக்கேன், நீ போ, நான் அப்புறம் சொல்லித்தரேன். அப்புறம்னா எப்போ? ஃபஸ்ட் பீரியடு மேக்ஸ் பீரியட் ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து அவர்கிட்ட நின்று வந்து அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. அவருமே ஒரு கட்டத்துக்கு மேலே சரி சொல்லித்தரேன், போய் நோட் எடுத்துகிட்டு வா. நோட்லாம் வேண்டாம், நான் தப்பாக எழுதியிருக்கேன், நீ ஓன் நோட்லேயே சொல்லிக்கூட, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நோட்லேயே சொல்லி கொடுத்தா உனக்கு புரியாது? ப்ளீஸ் உன்னோட ரஃப் பேப்பரில் ஒரு பேப்பர் பிச்சு அதில் வேணால் போட்டு சொல்லித்தா, நான் போயிட்டு என் பிளேஸில் உட்காந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. சரி சரி உட்காரு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவர் பக்கத்தில் வந்து உட்காரிங்க. கொஞ்சம் தள்ளியே உட்காரு. ரொம்ப தள்ளி உட்காந்து எப்படி நீ போடுறது எனக்கு தெரியும். ரொம்பலாம் அதுக்காக ரொம்ப இல்லை, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ரொம்ப ஒட்டி உட்காந்தா யாராச்சும் ஏதாச்சும் நினச்சிப்பாங்க. என்ன நினச்சிப்பாங்க? சும்மா இருப்போம், உனக்கு நான் சம் சொல்லித்தரவா வேணாமா? சரி சரி நான் எதுவும் பேசுகிறேன், சொல்லிக்கொடு அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து உங்களுக்கு சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் நோட்டை பார்த்தே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போலாம் அப்படியே வந்து உங்களை திரும்பி வந்து பார்க்குறாரு. ஏய் நான் உனக்கு சம் சொல்லிகிட்ருக்கேன், நீ என்னையே பார்த்துட்ருக்க? அதான் உன் வாயால் தானே சொல்கிற, அதான் உன் வாயை பார்த்துட்ருக்கேன். என்ன நீ சம் நோட்டை பாரு, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டை பார்க்குறீங்க. அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு, டக்குனே வந்து சொல்லி கொடுத்துறாரு. நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்பீடாக சொல்லி கொடுத்துட்டா, எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு வாயன், நான் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தால் நீ டீச்சர்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பேப்பரை கையில் கொடுக்குறாரு. நீங்கள் ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சிட்டு போயிட்டு உங்கள் பெஞ்சில் வந்து கோச்சிக்கிற மாதிரி வந்து உட்காந்துக்கிறீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை கண்டுக்காமலே வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் மாறிட்டு மானங்கெட்டுத்தனமாக அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்கூல் லைஃப் பீரியட் வந்து போயிட்டுருக்கும். இதையெல்லாம் நினச்சி வந்து அப்படியே வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போயே தான் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, உங்களோட 10th எல்லா எக்ஸாமே வந்து முடிஞ்சக்கப்புறம் சரி நம்ம க்ரஷ்ஷை வந்து அப்படியே வந்து லவ்வை வந்து ப்ரொப்போஸ்ட் பண்ணிடலாம், அவன் வந்து ஏற்றுக்கிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீட்டாக வந்து ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு ஒரு கார்டு வந்து வாங்கிட்டு ஸோ ஜேகே தேடி வந்து ஸ்கூலே வந்து அலையிறீங்க. ஸோ அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு வந்து உட்காடுறீங்க. அவர் வந்து உங்களை ஏற்று வந்து பார்க்குறாரு. என்ன ஓயன், என்ன அதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல, மறு ஏதாச்சும் டவுட்டுன்னு தூக்கிட்டு வரியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன என்ன சொல்லணும்? அது வந்து உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும்னா ஐ மீன் நீ என்னோட க்ரஷ் தெரியுமா? க்ரஷ்ஷா? ஹோ நைஸ், ஓகே. இப்போ அதுக்கு என்ன? அந்த க்ரஷ்ஷு சயின்டிஃபிக்காக ஒருத்தவங்க மேலே க்ரஷ்ஷு 6 monthsக்கு மேலே இருந்துச்சுன்னா அது லவ்வாமே. ஓ அப்படியா? எனக்கு தெரியாதே. உண்மையா ஜேகே, எனக்கு உன் மேலே ஒரு
பாஸ்ட் 1 இயராகவே க்ரஷ் இருக்குது. 6 மந்த்ஸ்க்கு மேலே இருந்தாலே அது லவ்னா 1 இயருக்கு மேலே இருக்குது, அப்போது அது லவ் தானே. ஹே இங்கே பாரு, சும்மா ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றும் அடிச்சுடுவான், அதெல்லாம் இது பண்ணிவிட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அதை எந்திரிச்சு போ. ஆஹா அதெல்லாம் விடு, அது விட்டுட்டோம். நான் அதெல்லாம் இப்போ மீன் பண்ணி சொல்ல, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஜேகே. ஹே என்ன பேசுகிற நீ? படிக்கிற வயசில் லவ்னு? படிக்கிற வயசில் தான் லவ் வரும், அப்போ என்ன 60 வயசுலையா வரும்? 60 வயசில் ஹஸ்பண்டோட லவ் வந்து அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ படிக்கிற வயசு, உனக்கு என்ன வயசு? 15, எனக்கு 15. பெரிய என்னமோ வந்து 25-30 வயசு மாதிரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போது 25 வயசில் ப்ரொப்போஸ் பண்ண ஏற்றுப்பியா? மேபி அப்போயில எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சின்னா நான் ஏற்றுப்பேன், ஆனால் இந்த வயசுலாம் செட் ஆகாது. ஒன்று பண்ணு, எனக்காக வெயிட் பண்ண, ஓகே? ஒரு 10 இயர்ஸ் 10 or 12 இயர்ஸ் உனக்கும் எனக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் மேபி இதே லவ் உன்கிட்ட இருந்துச்சு, எனக்கு அப்போ உன்னை பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிச்சு போயிட்டாரு. இது வந்து உங்களுக்கு இப்போ தான் நல்லா ஞாபகம் வருது, அதை நினச்சி பார்க்கையில். ஜங்குக் என்கிட்ட அப்படி தானே சொன்னான், 10 or 12 இயர்ஸ்க்கு அப்புறம் மேபி உனக்கு என் மேலே அதே லவ் இருந்துச்சுன்னா, அவனுக்கு என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவனோட ப்ராமிஸ் அவன் காப்பாற்றிட்டான். இது என்னால் நம்பவே முடியல. இது தானே நான் இவ்வளோ நேரம் நினைக்காம இருந்திருக்கேன். அப்போது அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவன் மேலே லவ் இருக்குது. அப்போது இதெல்லாம் எப்படி பாசிபிளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை நினச்சி யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இதை நினச்சி வந்து யோசிச்சுட்ருக்கையில் உங்கள் ரூம் டோர் வந்து தட்டுற சவுண்ட் வந்து கேட்குது. இப்போ யார்? கொஞ்ச நேரம் கூட யோசிக்க விட மாட்டாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக் வந்து நிற்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவா, அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்துட்டு கதவை வந்து சாத்திடுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டக்காகி வந்து நிற்கிறீங்க. ஒன்றை தாண்டி பேசணும் அப்படியே நிற்கிற? சொல்லுங்க, என்ன மரியாதைலாம் பலமாக இருக்குது? அப்போலாம் வாடா போடா வா போன்னு பேசுவ. அது வந்து சின்ன வயசு, இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, ஹஸ்பண்ட்கான மரியாதையை கொடுக்கணும். ஆமாம்ல, கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுங்க, இப்போ என்ன பேசணும்? அதுவா மேடம், உங்களுக்கு என்னையே மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 10th படிக்கலை, லாஸ்ட் டே அப்போது மேடம் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் மறப்பேனா? அதான் நீ என்னையே மறந்துட்டியா, அதையும் மறந்துருப்ப. இப்போ தான் உனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. அப்போல்லாம் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்போ இல்லை, நான் என்ன சொன்னீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு அப்புறமும் இதே லவ் உன்கிட்ட இருந்துச்சுன்னா, நீ வேறு யாரையும் லவ் பண்ணாமல் இதே லவ் உன்கிட்ட இருந்துச்சுன்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டை எழுந்திரிச்சு போயிட்டீங்க. அப்போ என்ன சொன்னேன்? இதே லவ் உன்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னான்னு சொன்னேன். ஐம் ரைட்? ஆமாம். அப்போது உனக்கு என் மேலே லவ்வே இல்லையே, அப்போ எப்படி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது? அப்போல்லாம் இல்லையே. அப்போல்லாம் யார் சொன்னா உங்கள் மேலே எனக்கு லவ் இல்லைன்னு? லவ் இல்லை, இல்லாட்டி என்னை பார்க்கலையே உனக்கு ஃபஸ்ட் டைம் நீ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிருப்ப. இல்லை லவ் இருக்குங்க, சத்தியமாக இருக்குது. பார்த்தா அப்படி தெரியலையே, சத்தியமாக இருக்குது. அதுக்காக என்ன சொல்லிகிட்டேவா இருப்பாங்க லவ் பண்ணுறேன்னு. எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா. ஃபஸ்ட் டைம் ஆன்ட்டி உங்கள் ஃபோட்டோ என் கையில் கொடுக்கையில் அந்த ஸ்மைலே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பேர்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஜான் ஜங்குக்னு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் வந்து குரூப் ஃபோட்டோவை பார்த்து பக்கத்தில் வச்சக்கப்புறம் தான் கன்ஃபார்மே பண்ணேன் இது என்னோட ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ லக்கியஸ்ட் கேர்ளா நீ அப்படின்னு. ஆனால் இப்போ நம்புகிறேன்,
நான் ரொம்பவே லக்கியஸ்ட் கேர்ள் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இந்த லவ் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைமும் உங்களை லவ் பண்ணேன் ஸ்கூல் டைமில், செகண்ட் டைமும் உங்களை லவ் பண்ணுறேன், அதுவும் என் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படி உங்ககிட்ட வராரு. சத்தியமாக அவ்வளோ லவ் பண்ணுறியா? ஆமாம், உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் தான் என்னன்னு தெரியல, உங்கள் அம்மா அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிக்கலனா வீட்டில் சொல்லிடுங்க. ஹே, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைடி. உனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேனா? தனியாக மீட் பண்ணையில் ஏதாச்சும் சொன்னேனா? இல்லையே. மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா வேலைக்கு போ, பிடிக்கலன்னா வீட்டில் இருந்தா அதை பற்றி தானே நான் பேசிட்டு போனேன். உன்னைய பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னேனா? சொன்னீங்க ஒரு பிடிக்காத ஒரு பர்சன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணீங்க. ஆமாம், அது அப்போது ஸ்கூல் டயத்தில் பிடிக்காத பர்சன்னு மென்ஷன் பண்ணேன். ஆனால் இப்போ சொன்னேனா? இல்லை, இப்போ ஒன்றும் சொல்லலை. ஆக்சுவலாக இந்த 10 இயர்ஸில் நீ எனக்கு வெயிட் பண்ணியா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, பட் நான் உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா? ரியலி? அப்படியா? உண்மைதானா? உண்மையா? சத்தியமாக, ஓ மேலே சத்தியமா. இந்த 10 இயர்ஸ் உன்னை நான் சைலண்ட்டாகவே நோட் பண்ணேன். என்ன படிக்கிறா, எங்கே ஒர்க்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இன்ச் பை இன்ச் எனக்கு தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக அம்மாவுக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும், அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். பட் அவங்கள்ட்ட ஒரு கண்டிஷனோட, எதையுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்காதீங்கம்மா, நீங்களாக போயிட்டு கேட்குற மாதிரி கேளுங்கன்னு. அண்ட் இதில் ஒரு லக்கான விஷயம் என்ன தெரியுமா? அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் நீ. இதில் ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, ஆமாம் அந்த பொண்ணுக்கு பையன் தேடிட்டு தான் இருக்காங்க, வரம் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் வீட்டில் கேட்க சொல்லி, அம்மா நான் கேட்க சொல்லி தான் கேட்டாங்க தெரியுமா? அப்படியா? சத்தியமாக என்ன நம்பலையா? பாரு, இப்போ பாரு, உனக்கு என் மேலே லவ்வா இல்லை எனக்கு உன் மேலே லவ்வா? நீ ஏதாச்சும் ட்ரை பண்ணியா? இந்த 10 இயர்ஸில் நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் நோட் பண்ணியிருக்கியா? பட் எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொன்னேன்னா உன்னை இன்ச் பை இன்ச் நோட் பண்ணியிருக்கேன்னா இப்போ பாரு யாருக்கு யார் மேலே அதிகமாக லவ் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என் லவ்வை நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முட்டி போட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஐ லவ் யூ ஓயன். அண்ட் அன்றைக்கி நான் உன்னோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் ஸ்டடீஸ் தான். பிகாஸ் நானுமே அப்போல மேபி அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோடய ஸ்டடீஸும் பாதிக்கப்பட்டிருக்கும். நானும் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஏறி இருக்க முடியாது, ஸ்டடீஸுமே பாதிக்கப்பட்டுரும். அதனால தான் நான் யோசிச்சேன் அன்றைக்கி இந்த மாதிரி சொன்னேன். பட் ஐம் அ லக்கியஸ்ட் பாய். உன் கையை நான் பிடிக்க போகிறேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையில் ரிங் போடுறாரு. உங்களுக்கு இதை நம்பவே முடியல. யாருக்காச்சும் இப்போலாம் நடக்குமாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அவர் அப்படியே எழுந்திரிச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. நம்பு, இப்போ கூட நீ நம்பலை, இது ட்ரீமாக இருக்குமோன்னு யோசிச்சுட்ருக்க. இது உண்மை தான். நீ மிஸ்ஸஸ் ஜங்குக்கா மாறிட்ட அஃபிஷியலாக அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ப்ராமிஸை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. நான் கூட அந்த ப்ராமிஸை ஞாபகம் வச்சில்ல, பட் நீங்கள் ஞாபகம் வச்சு அதை எனக்காக இது பண்ணியிருக்கீங்க. நான் தான் வேர்ல்ட்லே லக்கியஸ்ட் கேர்ள். அண்ட் ஐ லவ் யூ டு மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு நல்லபடியாக மேரேஜுமே ஆகுது. ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரெக்வஸ்ட் கேட்ட மேடமுக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹாப்பி என்டிங்காக இருந்தாலும் ஓகே, சேட் என்டிங்காக இருந்தாலும் ஓகே. நம்ம எதுக்கு சேட் என்டிங் கொடுக்க? இது வரைக்கும் நம்மளோட சேனலில் எந்த எஃப்எஃப்லேயுமே சேட் என்டிங்குக்கு சரித்திரத்துலையும் இல்லை. இருந்துச்சோ, சாரி, இன்கம்ப்ளீட் பட் பியூட்டிஃபுல், இந்த பீச் லவ். பட்
2 பேர் இருப்பாங்க, பட் சேர முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. க்ரைம் காதலில் வந்து சீசன் 2ல் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை இப்போயே ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பொங்கலில், ஸோ அதனால் புது புது மூவிஸாக ஓடிட்டுருக்கு. டிவியை வந்து ஹாலில் அலற விட்டு கேட்டுட்ருக்காங்க. என்னால் முடியல, ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அம்மா வந்து என்ன நடந்துச்சுன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டோரை வந்து லைட்டாக தட்டுவாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னா. என்னம்மா வாங்க உள்ள அப்படின்னு சொன்னேன்னா, ரெக்கார்ட் முடிஞ்சிச்சாம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஏம்மா பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லை, படம் சவுண்ட் வந்து மூவி ஹாலில் உட்காந்து கேட்குறவங்களுக்கு சரியாக கேட்கலையாம். இல்லை, மூவி சவுண்டு வந்து கேட்க மாட்டுது, அப்பா சவுண்டு கொஞ்சம் கூட வச்சுக்குவான்னு கேட்குறாரு, முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுவே எனக்கு இப்போ தான் தெரியுது, அதுவே அலறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அப்படியே சைலண்ட்டாக ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது வால்யூம் ஹையில் ஓடிட்டுருக்கு, அதுவே உங்களுக்கு காதில் வந்து கேட்கலையாம், அதனால கூட வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அட என்னடா அப்படிங்க, நானும் நினச்சேன் சரி நைட் டயத்துலேயே ரெக்கார்ட் பண்ணிடுவோம், அப்படின்னா எல்லோரும் தூங்கிடுவாங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. பட் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கம் வந்துடுது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ரெக்கார்ட் பண்ணனா வாய்ஸ் ரொம்ப தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறேன்னே வந்து தெரிலடா. ரொம்ப வந்து எனக்கு டிப்ரெஷன் ஆகுது இதை நினச்சி. ஓகே, நான் பேசிகிட்டே போவேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, இல்லாட்டி கொன்றுவேன் உங்களை எல்லாரையும். நெக்ஸ்ட்டு யாருக்கு போடுறது, லாஸ்ட்டாக யாருக்கு போட்டோம்? ஐயோ அதே மாதிரி ஜிம்மன், ஜின்னுக்கு போட்டோம். ஜின்னுக்கு முன்னாடி ஜிம்முன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு வீக் ஒரு ஒன் ஷாட்டோ இல்லை ஜிம்முனுக்கு ஒரு ஒன் ஷாட்டோ வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. பொங்கல்லாம் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் டாடா, பாய் பாய், லவ் யூ.